தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள். ரொம்ப நாட்களாக நீங்க எதிர்பார்த்த உங்களுடைய வேலையில் மாற்றங்கள், நீங்க ரொம்ப அதிகமாக காத்திருந்த, பொறுமையாக காத்திருந்த உங்களுடைய வேலையில் முன்னேற்றம், கடன் பிரச்சனையிலிருந்து மீள முடியாம சிக்கி தவிக்கிற உங்களுக்கு உறுதியாக கடன் பிரச்சனையிலிருந்து மீள்வதற்கான ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இருக்கும் என்பது உண்மை. திருமணமே முடிய மாட்டேங்குது, எவ்வளவோ வரன் தேடிட்டேன், ஸோ எனக்கு இந்த தமிழ் புத்தாண்டு உறுதியாக நல்ல வரன் கிடைச்சிருமா எதிர்பார்க்குறீங்களா? உறுதியாக உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றபடி குருவோடைய ஆதரவும் சனி பகவானுடைய இயக்கமும் உங்கள் லைஃப்பில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் 2026 தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு திருமணத்தை முடிச்சு வச்சு மங்களகரமான வாழ்க்கை ஏற்படக்கூடிய ஒரு பாக்கியம் குரு பகவான் மூலமாக உறுதியாக உண்டு. என்னதான் பண்ணேன் நான், என்ன பண்ணேன், ஏன் என்ன மட்டும் எல்லா கிரகங்களும் இப்படி பாடா படுத்துறாங்க? கூட இருக்கவங்க தான் குளிபறிக்கிறாங்க, ஏமாற்றம் செய்கிறாங்க, என்னை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா இந்த நவகிரகங்களாவது நல்ல விஷயம் செஞ்சிடக்கூடாதா அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நவ கிரகங்களுடைய அத்தனை விதமான அற்புதமான செயல்பாடு மூலமாக ஏமாற்றமெல்லாம் எட்டி ஓடிவிடும், துரோகத்தை செய்தவர்களெல்லாம் தொலைந்து விடுவார்கள் என்ற ஒரு அற்புதமான வாக்கியத்துடன் உங்களுடைய வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்பது இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உண்மை. நான் ஒவ்வொரு ராசிக்கும் கிரகங்கள் உங்களோட லைஃப்பில் என்ன மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் லைஃப்பில் என்னென்ன டேர்னிங் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தெளிவாக வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் என்னென்ன மாற்றங்கள் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்றன, என்னென்ன விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயங்களை மிக துல்லியமாக ஜோதிட ரீதியாக கோச்சார கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு தெளிவாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள விஷயங்கள் பர்ஃபெக்டாக இருக்கும். கடக ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்க போகுது. கிட்டத்தட்ட ஒரு 7.5 மகர ராசிக்கு தான் நினச்சோம். ஆனால் இந்த 7.5 வருஷமாக எங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ பிரச்சனை வருமா, வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்கே அப்படிங்கிற பல கேள்வியோடு பல போராட்டத்தை சந்தித்து வந்த உங்களுடைய வாழ்க்கை இந்த தமிழ் புத்தாண்டு முதல் 12 வருடத்துக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் உள்ளே வரார். மெயினாக நம்ம 9ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? 6ஆம் இடங்கிறது ஓகே தான், ஆனால் 9 தான் உங்களுக்கு ரொம்ப சிறப்பை கொடுக்கும். அப்போ குரு பகவான் 9ஆம் இடத்த அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே உள்ளே வந்த பிறகு ஆனி மாதத்துக்கு பிறகு லைஃப்பில் பெரிய மாற்றங்கள், நல்ல விதமான முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறது உண்மை. காதல்னால் ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், அன்பினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், போராட்டங்கள், அன்புக்காக நீங்கள் போராடின போராட்டங்கள் அனைத்தும் சரியாகி காதலில் வெற்றி. உங்களை புரிஞ்சுக்கிறாமல் போன உறவுகள் போனவன் போனானடிங்கிற மாதிரி போயிட்டு புரிந்து கொண்ட உறவுகள் உங்களிடம் தேடி வருவதற்குரிய பாக்கியம் உண்டு. அதே போல் யாரெல்லாம் கடகராசி அன்பர்களில் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்களோ உறுதியாக குழந்தை பாக்கியத்துக்குரிய செயல்பாடு ஏற்பட போது பல முயற்சிகள் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 9 மாத காலமாக அல்லது 10 மாத காலமாக இப்போ முயற்சியை எடுக்க முடியாமல் ஒரு 10 மாதமாக இருக்கீங்க. உங்களுடைய பல முயற்சிகளுக்கு தடையாக மட்டும்தான் இருந்திருக்கு வாழ்க்கை. அதுவும் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் ஒரு 3 வருஷமாகவே உங்களுடைய முயற்சியில் பல தடையை சந்திக்கிங்க. நீங்கள் மட்டும் முயற்சி எடுத்தால் மற்றவனுக்கு எப்படி தெரியுன்னே தெரியல. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ரகசியங்களை அதாவது மனசில் நினைக்கிற கூட புரிஞ்சுக்கிட்டு நம்மளை வச்சு செய்கிறாங்க பாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் லைஃப் இருந்திருக்கும். ஸோ இதெல்லாம் சேஞ்சஸ் ஆக போகுது.
உங்களுடைய ஸ்கில் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய திறமை சிறப்படைய போகுது. அதே போல் கடகராசி என்பவர்களில் யார் யாரெல்லாம் திருமணம் முடித்து போராட்டத்தை சந்திச்சிங்களோ, திருமண வாழ்க்கையே போராட்டம்னு நினச்சிக்கிருக்கீங்களோ, உங்கள் லைஃப் உறுதியாக மாறும். நல்ல ஒரு உணர்வுபூர்வமான அன்பு, உணர்வுபூர்வமான பாசம், அக்கறை என்று எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் நம்முடைய குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்குறனால உறுதியாக கணவன் மனைவி ஒற்றுமை ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது உண்மை. அப்போ 5ஆம் இடமும் வலுபெறுது, 7ஆம் இடமும் வலுபெறுது, 9ஆம் இடமும் வலுவாக இருக்குது. ஸோ பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒருத்தவங்களுடைய சுய ஜாதகத்தில் 1, 5, 9, 7 வலுவாக இருந்தால் அது அவங்கள யாராலையும் அசைக்க முடியாது. எவ்வளோ பிரச்சனையை அவங்க சந்திச்சுட்டு வந்தாலும் எல்லா விதமான பிரச்சனையிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரே ஒரு ஆசீர்வாதம் 1, 5, 9, 7. ஸோ அப்போ உங்களுக்கு இந்த 4 இயக்கமும் சிறப்பாக இருக்க போகுது. உங்களை நீங்கள் உணர போகிறீங்க, உங்களுடைய பார்ட்னர் உங்களை புரிந்து கொள்ள போகிறாங்க, உங்களுடைய காதல் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய சிந்தனைகள் இனிமேல் தான் செயல்பட போகுது. இவ்வளோ நாட்காக நீ என்ன பேசினாலும் சரி, என்ன நினச்சாலும் சரி, அது எப்படி குழப்பி விடலாம், அது எப்படி தடுத்துடலாங்கிற மாதிரி ஃபுல் பிளான் போட்டு அடிச்சுப்பாங்க. இப்போ அத்தனை பிளானுக்கு ஒரு முடிவு கொடுக்கணும்ல. உங்களுக்கு நவகிரகத்தின் சுபகிரகமான குரு பகவான் கொடுக்க போகிறேன். இதில் இன்னொரு விஷயம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, நம்முடைய கடகராசியில் பிறந்த பூச நட்சத்திரக்காரர்கள் அக்யூரேட்டாக எடுத்தோம்னா 2025 செப்டம்பர் மாதத்திலிருந்து, மே மாதம் தொடக்கம், ஆனால் செப்டம்பர் மாதத்திலிருந்து நீங்கள் பட்ட சிரமத்தையோ, நீங்கள் பட்ட கஷ்டத்தையோ, நீங்கள் பட்ட கவலைகளையோ சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னோம்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷத்தில் முடிப்பீங்களா? இல்லை 20 நிமிஷத்தில் முடிப்பீங்களா? இல்லவே இல்லை. அடித்து ஊனிக்கிட்டே இருப்பீங்க. பட 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 வரும். இந்த விஷயம், என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை, என்ன பிரச்சனை சொல்லிக்கிட்டே போகலாம். சொல்லி மாளாதுன்னு ஒரு டைலாக் தெரியுமா? அந்த அளவுக்கு சொல்லி 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 உங்களுக்கு வாயை உடைச்சிடும். அப்போ பூச நட்சத்திரக்காரருடைய அழுத்தம் அப்படிங்கிறது ஒரு கிட்டத்தட்ட ஒரு வண்டி குறைஞ்சது ஒரு 300 ஸ்பீடில் போனால் எவ்வளோ ஸ்பீடாக இருக்கும், அந்த அளவுக்கு தான் உங்கள் லைஃப்பில் ஒரு பெரிய அழுத்தத்தை பூச நட்சத்திரக்காரங்க சந்திச்சிங்க. ஸோ உங்களுடைய அழுத்தம், உங்களுடைய போராட்டத்துக்கு ஒரு விடிவு காலம் உறுதியாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்திற்கு அமர்ந்திருக்க சனி பகவானை குரு பகவான் பார்வையின் மூலமாக, 9ஆம் பார்வையின் மூலமாக நிறைய சேஞ்சஸ் ஏற்படுத்த போகிறார். இனிமேல் தான் உங்கள் லைஃப்பை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்கள் லைஃபே நீங்கள் இனிமேல் தான் வாழ போகிறீங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கும்போது, 2ஆம் இடத்தில் கேது பகவானும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கிரகங்கள் இல்லாட்டியும் உங்களுடைய 7ஆம் இடத்தது எங்கே உட்காந்துருக்காரு, எக்ஸாக்டாக எங்கே உட்காந்துருக்காரு, சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். அப்போ 7ஆம் இடத்துக்குரிய அதிபதியை சனி பகவானை குரு பகவான் பார்ப்பது மூலமாக கல்யாண வாழ்க்கை உண்டு. ஆனால் கவனமான விஷயத்தில் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, சனி பகவானால் உள்ள பாதிப்பெல்லாம் குறைஞ்சி போச்சு. படிப்படியாக இப்போ குறைஞ்சி டோட்டலாக சனி பயிற்சிக்கு அப்புறம் படிப்படியாக குறைஞ்சி இந்த புத்தாண்டுக்கு மேலே உங்களுக்கு சனி பகவானால் ஏற்படுகின்ற பாதிப்பு ஆட்டோமேட்டிக் குறைஞ்சிடும். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் வீட்டில் ராகு பகவான் இருப்பது ரொம்ப ரொம்ப கவனமாக வண்டி ஓட்டணுங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் ரோலிங் பண்ணுறேன், வீலிங் பண்ணுறேன், வேகமாக போகிறேன்னு சொல்லி போயிட்டீங்கன்னா எதுக்க வரவனுக்கு என்ன விஷயமே புரியாது. ஏன்னா ராகு இயக்கிறார். அவன் வீமுக்குன்னு இடிக்கிறானா, இல்லை வினயமாக இடிக்கிறானா, அல்லது தெரியாமல் இடிக்கிறானா கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ராகு ஒரு மாயையை உண்டு பண்ணுவார் என்பது உண்மை. ஸோ அப்போ முழு சிந்தனையும் வண்டி ஓட்டமும் தெளிவாக இருக்கணும். நம்ம வீட்டுக்கு போகணும், நம்ம குடும்பம் நமக்காக காத்திருக்கு, நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னென்ன நல்ல விஷயங்கள் நம்ம செய்யணுங்கிற எண்ணத்தில் நீங்கள் வண்டி ஓட்டணும். ஓகேவா? உங்களுடைய அக்கறை
முழுவதுமே வண்டி ஓட்டுறதே இருக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நம்முடைய கடகராசிக்கு மிகப்பெரிய மாற்றங்களையும் மிகப்பெரிய முன்னேற்றங்களையும் நம்முடைய நவ கிரகத்தில் உள்ள அத்தனை கிரகங்களும் உறுதியாக வலிமையாக கொடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.